இன்னைக்கு நம்ம fourth sum பார்க்கலாம். Find the square root of the following numbers by prime factorization method. So first sum 729. 729க்கு நீங்கள் prime factorizationக்கு இப்படி தான் எடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் LCM HCF போடுற மாதிரி prime factorization எடுத்துக்கோங்க. So 3 2s are 6 balance 1. So 243. Then again வந்து third table divide பண்ணுங்க 81. Again third table divide பண்ணுங்க 27. Again வந்து third table divide பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். மறுபடியும் third table divide பண்ணுங்க 3 கிடைக்கும். திருப்பியும் third table divide பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1 வர வரைக்கும் போட்டுட்டு இது அப்படியே தூக்கி இந்த ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ 729க்கு 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு 3யை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுத முடியும். 729 is equal to 3 square into 3 square into 3 square. ஸோ இப்போ எப்படி போடணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் வரும்போது இது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸோ 729 is equal to 3 into 3 into 3. ஸோ இப்போ என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 is equal to 3 3s are 9 9 3s are 27. ஸோ சம் நம்பர் 2 பார்க்கலாம். 400க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறீங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க 200. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 வரும். திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்போ 50. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 25. திருப்பியும் இது 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் 5 கிடைக்கும். மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஸோ 1. இப்போ மறுபடியும் இதோட ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. 400ஓட ஃபேக்டர்ஸ் என்ன 2 into 2 into 2 into 2 into 5 into 5. ஸோ இப்போ என்ன ஆகும் திருப்பியும் இந்த 2 நம்பர்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 400 equal to 2 square into 2 square into 5 square. அப்போ என்ன வரும் 400 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 into 2 into 5 ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 is equal to 2 2s are 4 5s are 20. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 1764. ஸோ 1764க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈவன் நம்பர் தான். ஸோ 8 2s are 16. மறுபடியும் 8 2s are 16. ஸோ 2. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 4 4 1. இப்போ இது எதால் டிவைட் ஆகும் 3ஆல் டிவைட் ஆகும் கரெக்டாக. ஸோ 1 3 is 3 பேலன்ஸ் 1. 4 3s are 12 பேலன்ஸ் 1 7. இப்போ பாருங்கள் மறுபடியும் இது 3ஆல் டிவைட் ஆகும் 4 இங்கே பேலன்ஸ் 2 வச்சா இங்கே வந்து 9 வரும். அப்போது மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க 7 7s are 49. மறுபடியும் 7ஆல் 1. இப்போது 1764க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் 2 into 2 into 3 into 3 into 7 into 7. அப்போது 1764 மறுபடியும் 2 நம்பர்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 7 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 1764 is equal to 2 into 3 into 7 the whole square. அப்போ இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆயிரும். 1764ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 2 into 3 into 7. அப்போது 1764 is equal to 2 3s are 6 6 7s are 42. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 4096. ஸோ 4096க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். அப்போது 2ஆல் டிவைட் ஆகும் 2 0 4 இங்கே வந்து 8 வரும். அப்போ மறுபடியும் 2ஆல் இது டிவைட் ஆகும். அப்போ 1 0 2 4 திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணலாம்.
5 1 2 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 5 2s are 10, பேலன்ஸ் 1 6 வரும். திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 இங்கே 8 வரும். அப்போ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 64. அப்போது 64 திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 32. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 16 கிடைக்கும். ஸோ 16க்கு அப்புறம் திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 8, again 2 4. இப்போ மறுபடியும் again 2 2, again 2ஆல் பண்ணால் 1. ஸோ இப்போ 4096ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into 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 2. கரெக்டாக எண்ணி போடுங்க, இல்லைனா தப்பாயிடும். ஸோ ரெண்டு நம்பராக நீங்கள் ஆஸ் யூஷுவல் குரூப் பண்ணிக்கோங்க. அப்போ 4096 equal to 2 square into 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 2 square. அப்போ என்ன ஆகும்? 4096 equal to but 2 into 2 into 2 into 2 into 2 into 2 the whole square. ஸோ இந்த பக்கம் வரும்போது again அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 4096ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? அதே வந்து 2 into 2 into 2 into 2 into 2 into 2. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096 is equal to 64. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் 7744. ஸோ அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் டேபிளால் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு என்ன வரும்னா 3872 வரும். திரும்பவும் நான் வந்து செகண்ட் டேபிளாலே பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 1931 வரும், 6 வரும். ஓகே, ஸோ மறுபடியும் செகண்ட் டேபிளால் பண்ணுறேன். 9 6 அப்போது 8 வரும். திருப்பியும் செகண்ட் டேபிளால் ஆகும். இப்போ என்ன ஆகும்? 4 8 4 வரும். மறுபடியும் செகண்ட் டேபிள் 2 4 2. திரும்பவும் செகண்ட் டேபிள் 1 2 1. ஸோ மறுபடியும் இந்த 1 2 1 எந்த டேபிளால் பண்ணலாம்? நம்மளுக்கு இது எந்த டேபிளில் ஆகாது, 11th டேபிளில் மட்டும்தான் ஆகும். ஸோ 11. அப்போ மறுபடியும் 11ஆல் டிவைட் பண்ணுறோம் 1. அப்போது 7744க்கு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. என்னென்ன வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 11 into 11. அப்போ என்ன ஆகும்? 2 2 அகைன் குரூப் பண்ணிக்கோங்க. அப்போது 4 7744 is equal to 4 in 2 square into 2 square into 2 square into 11 square வருமா? ஸோ இப்போ என்ன ஆகும்? நம்ம 7744 is equal to 2 into 2 into 2 into 11 whole square போட்டுக்கலாமா? அப்போ இந்த பக்கம் வரும்போது again ரூட் ஆயிரும். அப்போ அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 7744 is equal to 2 2s are 4, 4 2s are 8 88. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். 9604. ஸோ 9604ல் நம்ம 4802. இப்போ மறுபடியும் 2ஆல் பண்ணலாம். 2 4 0 1. திரும்பியும் 7ஆல் பண்ணலாம். இது வேறு டேபிளில் ஆகாது. ஸோ அப்போ என்ன வரும்? 3 7s are 21, பேலன்ஸ் 3. 4 7s are 28, பேலன்ஸ் 2. மறுபடியும் 3 7s are 21. திரும்பவும் பார்த்திங்கன்னா இது 7ஆல் தான் ஆகும். இப்போ 4 7s are 28, பேலன்ஸ் 6 வரும். இப்போ 9 7s are 63 வரும். திரும்பியும் அதை 7ஆல் பண்ணிங்கன்னா 7 7s are 49, மறுபடியும் 7 1. அப்போ 9604ஓட ஃபேக்டர்ஸ் என்ன?
9604 factors 2 into 2 into 7 into 7 into 7 into 7. அப்போ என்ன வரும் 9604 வந்து நம்ம ரெண்டா குரூப் பண்ணி அந்த ஸ்கொயர்ஸ் எழுதினோன்னா 2 ஸ்கொயர் into 7 ஸ்கொயர் into 7 ஸ்கொயர் வருமா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 9604 is equal to 2 into 7 into 7 the whole square எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும் 9604க்கு ரூட் எடுக்கலாம். ஸோ ரூட் எடுத்தோன்னா நமக்கு 2 into 7 into 7 மட்டும் வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு 9604ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2 7s are 14. 14 into 7 வந்து 98. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5929. ஸோ 5929க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கோங்க. 7ஆல் தான் ஆகும் இது. ஸோ 8 இது வந்து 4 மறுபடியும் வச்சிங்கன்னா 7 வரும். திருப்பியும் இந்த 847 எதால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் தான் ஆகும். 1 அப்போ பேலன்ஸ் 1ன்னா 2 7s are 14 மறுபடியும் 1. இப்போ 121 எதனால் ஆகும் நமக்கு தெரியும் 11ஆல். அப்போ 11 போட்டுக்கோங்க. திருப்பியும் இது 11 1. ஸோ இப்போ 5929ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 7 into 7 into 11 into 11. அப்போ இதையும் குரூப் பண்ணிங்கன்னா 5929 is equal to 7 square into 11 square. அப்போ next step 5929 is equal to 7 into 11 the whole square. அப்போ root of 5929 is equal to 7 into 11. மறுபடியும் வந்து root of 5929 is equal to 77. இப்போது subdivision 8 பார்க்கலாம். 9216. 9216க்கு ஃபேக்டரைசேஷன் எடுத்திங்கன்னா 2ஆலே இது டிவைட் பண்ணலாம். இப்போ 2ஆல் பண்ணிங்கன்னா 4 6 இது வந்து 0 8. திரும்பவும் 2ஆல் பண்ணுங்கள் 1 2 3 0 4. திரும்பி 2ஆல் பண்ணால் 1 1 5 2 again 2ஆல். அப்போ 5 7 இது 6. திரும்ப 2ஆல் 2 இங்கே வந்து 8 வரும். இங்கே வந்து 8 வரும் மறுபடியும். அப்போ 288 திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144. 144 2ஆல் பண்ணால் 72. திரும்ப அதையும் 2ஆல் பண்ணுங்கள் 36 கிடைக்கும். அதையும் 2ஆல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 18 கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 9. திரும்பவும் 3ஆல் பண்ணலாம் 3. again 3ஆல் பண்ணலாம் 1. ஸோ இப்போது நம்ம 9216ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 2 into 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 3 into 3. இப்போ நம்ம எல்லாத்தையுமே குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9216 equal to 2 square into 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 3 square வருமா? அப்போ 9216 equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 3. அப்போ இது ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9216 equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 3. அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 92. இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு 529 பார்க்கலாம். 529 எதால் டிவைட் ஆகும்னா 2 3 7 எதாலையுமே டிவைட் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 மட்டும்தான் இந்த 529 டிவைட் ஆகும். ஸோ 23. ஸோ 23 போட்டிங்கன்னா என்ன வரும்?
இங்கே வந்து 2 அப்போ 46 திருப்பி இங்கே 6 பேலன்ஸ் இருக்கும். அப்போ மறுபடியும் வச்சிங்கன்னா அங்கே 3 வரும். ஸோ எகெயின் 23ஆல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்போ இதோட ஸ்கொயர் என்ன? 529 இஸ் ஈக்குவல் டு ஈஸியாக சொல்லிடலாம் 23 into 23. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 23. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 8100. ஸோ இது 10th சப்டிவிஷன். இது எதால் ஆகும் அப்படின்னா தேர்ட் டேபிளால் ஆகும். ஏன்னா வந்து 81 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே 81க்கு 27 வருமா? ஸோ 2700 மறுபடியும் தேர்ட் டேபிளால் ஆகும். அப்போ 900 திருப்பியும் தேர்ட் டேபிளால் ஆகும். 300 மறுபடியும் தேர்ட் டேபிளால் ஆகும். அப்போ 100 மறுபடியும் இது ஃபிஃப்த் டேபிளால் ஆகும். 20 திருப்பி இது ஃபிஃப்த் டேபிளால் பண்ணிங்கன்னா 4. இப்போ மறுபடியும் வந்து 2ஆல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? ஸோ நான் இங்கே போடுறேன், மேலே எடுத்து திருப்பியும் அந்த 2 போடுறேன். ஸோ 2 1 ஆகும் திருப்பி 2ஆல் பண்ணிங்கன்னா. இப்போ நீங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து 8100க்கு ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும்? 3 into 3 into 3 into 3 into 5 into 5 into 2 into 2. அப்போ 2 எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 3 into 3 into 5 into 2 இதெல்லாமே ஸ்கொயர் வருமா? அப்போ 8100 திருப்பி வந்து நீங்கள் இங்கே என்ன எடுக்கலாம்? 3 into 3 into 5 into 2 அங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8100 is equal to 3 into 3 into 5 into 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8100 is equal to 90. இதுதான் ஆன்சர். ஸோ இதோட ஃபோர்த் சம் எல்லா சப்டிவிஷனும் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.